மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய சிக்கல்களில் ஒன்று மோகம் ஆகும். பலர் அதை காதல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் காதலும் மோகமும் ஒன்றல்ல. காதல் மனிதனை விடுதலை செய்கிறது. காதல் மனதை விரிவுபடுத்துகிறது. மோகம் மனிதனை அடிமையாக்குகிறது. மோகம் மனதை சிறையில் அடைக்கிறது. இந்த உரையில் நாம் மோகத்தின் உண்மையான இயல்பை ஆராயப் போகிறோம். ஏன் ஒருவரிடம் அதிகமாக பற்றுக்கொள்கிறோம்? ஏன் அவர்கள் விலகிச் சென்றால் வாழ்க்கையே முடிந்து விட்டது போல தோன்றுகிறது? ஏன் மனம் ஒருவரை விட்டு பிரிய முடியாமல் தவிக்கிறது? இவற்றின் பதிலை வெளியில் அல்ல, நம் உள்ளத்தில் தேடப் போகிறோம். இந்த பயணம் யாரையும் வெறுக்கச் சொல்லாது, யாரையும் விட்டு ஓடச் சொல்லாது. மாறாக நம்மை நாமே மீண்டும் கண்டுபிடிக்கச் சொல்லும். நம்முள் ஏற்கனவே இருக்கும் அமைதி, அன்பு, முழுமை ஆகியவற்றை உணரச் செய்யும். நீங்கள் இந்த உரையை திறந்த மனதுடன் கேட்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பல மனக்கட்டுகள் மெதுவாக அவிழத் தொடங்கும். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், மோகத்தை விட வேண்டியதில்லை, அதை உணர்ந்தாலே அது கரைந்து விடும். ஒரு நாள் ஒருவர் கேட்டார், ஒருவர் மீது ஏற்பட்ட மோகத்தை எப்படி விடுவது? இந்த கேள்வி சாதாரணமானதாக தோன்றினாலும் மனித வாழ்க்கையின் மிக ஆழமான கேள்விகளில் இதுவும் ஒன்று. நாம் அனைவரும் வாழ்க்கை என்ற நீண்ட பயணத்தில் பலரை சந்திக்கிறோம். சிலர் ஒரு கணம் வந்து மறைந்து விடுகிறார்கள். சிலர் நம்மை சிரிக்க வைக்கிறார்கள். சிலர் நம்மை அழ வைக்கிறார்கள். இன்னும் சிலர் நம் வாழ்க்கையின் திசையையே மாற்றி விடுகிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் வேறுபட்டவர்கள். அவர்கள் நம் மனதில் குடியேறி விடுகிறார்கள். அவர்களை நினைக்காமல் ஒரு நாளும் கடக்காது. அவர்கள் பேசவில்லை என்றால் மனம் அமைதி இழக்கிறது. அவர்கள் அருகில் இருந்தால் மட்டுமே நாம் முழுமையாக இருக்கிறோம் என்று தோன்றுகிறது. இங்குதான் ஒரு பெரிய தவறு ஆரம்பமாகிறது. நாம் அதை காதல் என்று நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையில் காதலா? இல்லை, அது பெரும்பாலும் மோகம். காதல் என்றால் என்ன? காதல் என்பது சுதந்திரம். மோகம் என்பது சிறை. காதல் ஒருவரின் மகிழ்ச்சியை விரும்பும். மோகம் அவரை நமக்காக வைத்துக் கொள்ள விரும்பும். காதல் நீ சந்தோஷமாக இரு என்று சொல்கிறது. மோகம் நீ என்னுடன் மட்டுமே இரு என்று சொல்கிறது. இந்த இரண்டு வாக்கியங்களுக்குள் மனித வாழ்க்கையின் முழு ரகசியமும் மறைந்திருக்கிறது. மோகம் ஏன் உருவாகிறது? ஏனெனில் நாம் நம்மை முழுமையாக உணரவில்லை. நம் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப யாரோ ஒருவர் வேண்டுமென்று மனம் நினைக்கிறது. பிறகு அந்த மனிதர் நம் வாழ்க்கையில் வருகிறார். அவரை நாம் காதலிக்கவில்லை. அவர் மூலம் நம் வெற்றிடத்தை நிரப்ப முயற்சிக்கிறோம். அதனால்தான் அவர்கள் விலகும்போது நம் வாழ்க்கையே உடைந்து விட்டது போல தோன்றுகிறது. உண்மையில் உடைந்தது வாழ்க்கை அல்ல, உடைந்தது நம் கற்பனை. ஒரு மனிதர் உங்கள் ஆன்மாவின் ஆதாரம் அல்ல. அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, உங்கள் முழு வாழ்க்கை அல்ல. இதை மனம் ஏற்றுக்கொள்ள விரும்பாது. ஏனெனில் மனம் எப்போதும் வெளியில் தேடுகிறது. அமைதியை வெளியே தேடுகிறது. அன்பை வெளியே தேடுகிறது. பாதுகாப்பை வெளியே தேடுகிறது. ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் நம் உள்ளத்தில்தான் இருக்கின்றன. நீங்கள் ஒரு நாள் அமைதியாக தனியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் இதய துடிப்பை கேட்டிருக்கிறீர்களா? உங்கள் எண்ணங்கள் வருவதையும் போவதையும் பார்த்திருக்கிறீர்களா? அப்படி பார்க்க தொடங்கும் போது ஒரு புதிய உலகம் திறக்கிறது. அந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. உங்கள் உள்ளமே உங்களுக்கு துணையாக மாறப்படுகிறது. மனிதன் தனிமையை பயப்படுகிறான். ஆனால் தனிமை எதிரி அல்ல, அது ஒரு கதவு. அந்த கதவை திறந்தால் உங்களுடைய உண்மையான இயல்பை நீங்கள் காண்பீர்கள். மோகம் அந்த கதவை மூடிவிடுகிறது. அது எப்போதும் உங்களை வெளியே ஓடச் செய்கிறது. இவரில்லாமல் நான் வாழ முடியாது. அவர் என்னை விட்டு போய்விட்டால் என்ன ஆகும்? அவர் வேறு ஒருவரை விரும்பினால்? இப்படிப்பட்ட 1000 பயங்களை மனம் உருவாக்குகிறது. இந்த பயங்கள் தான் மோகத்தின் உணவு. பயம் இருக்கும் இடத்தில் சுதந்திரம் இருக்காது. சுதந்திரம் இல்லாத இடத்தில் காதலும் இருக்காது. அதனால் முதலில் உங்கள் மனத்தை கவனியுங்கள். நீங்கள் அந்த மனிதரை காதலிக்கிறீர்களா? அல்லது அவரை இழப்பதற்கு பயப்படுகிறீர்களா? இந்த 2 கேள்விகளுக்கான பதில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏனெனில் உண்மையான காதல் ஒருபோதும் பயப்படாது. அது கட்டுப்படுத்தாது. அது கட்டாயப்படுத்தாது. அது சுதந்திரத்தை அளிக்கும்.
மோகம் மட்டும் பிடித்துக்கொள்ளும். அதனால்தான் மோகத்தை உடைக்க வேண்டியதில்லை, அதை முழு விழிப்புணர்வுடன் பார்க்க வேண்டும். பார்க்கத் தொடங்கும் அந்த நொடியிலேயே அதன் பிடி மெதுவாக தளர ஆரம்பிக்கும். மோகம் எப்படி பிறக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் மனித மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிய வேண்டும். மனிதன் வெளியில் வாழ்கிறான் என்று தோன்றினாலும் உண்மையில் அவன் தனது எண்ணங்களின் உலகில்தான் வாழ்கிறான். ஒரு மனிதர் நம்மை விட்டு பிரிந்த பிறகும் அவரால் அல்ல, அவரை பற்றிய நமது நினைவுகளால் தான் நாம் அதிகமாக வேதனைப்படுகிறோம். மனம் ஒரு கதையை உருவாக்குகிறது. அந்த கதையில் அந்த மனிதர்தான் நம்முடைய மகிழ்ச்சியின் ஒரே காரணம் என்று நம்ப ஆரம்பிக்கிறோம். அவர் இல்லையெனில் வாழ்க்கையே வெறுமை என்று எண்ணுகிறோம். இந்த நம்பிக்கையே மோகத்தின் முதல் விதை. ஒரு விதையை தினமும் தண்ணீர் ஊற்றினால் அது மரமாக வளர்வது போல ஒரே நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த பச்சும் நாளுக்கு நாள் வலுவாகிறது. இறுதியில் அந்த மனிதர் நம்முடைய வாழ்க்கையின் மையமாகி விடுகிறார். அப்போது நாம் அவரை நேசிப்பதில்லை, அவரை சார்ந்து வாழத் தொடங்குகிறோம். சார்ந்திருக்கும் இடத்தில் சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் இல்லாத இடத்தில் உண்மையான அன்பும் இல்லை. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒருவர் மீது அதிக மோகம் ஏற்பட்டால் அவர்களின் ஒரு சிறிய வார்த்தை கூட நம்மை மகிழ்ச்சி அடையச் செய்கிறது. அதே நேரத்தில் அவர்களின் ஒரு சிறிய புறக்கணிப்பே நம்மை உடைத்து விடுகிறது. ஏனெனில் நமது மனத்தின் சாவியை நாமே அவர்களிடம் ஒப்படைத்து விட்டோம். நமது மகிழ்ச்சி அவர்களின் நடத்தைக்கு அடிமையாகி விடுகிறது. இதுவே மிகப்பெரிய அடிமைத்தனம். உண்மையான ஆன்மீக வாழ்க்கை எப்போது தொடங்குகிறது தெரியுமா? என் மகிழ்ச்சிக்கு பொறுப்பானவன் நான் தான் என்று மனிதன் உணரும் தருணத்தில். உங்கள் வாழ்க்கையை யாரும் முழுமையாக்க முடியாது. அவர்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கலாம், ஆனால் முழுமையாக்க முடியாது. முழுமை என்பது உங்களுக்குள் பிறக்க வேண்டிய ஒன்று. பலர் சொல்வார்கள், அவர் என்னை விட்டு போன பிறகு நான் மாறிவிட்டேன். உண்மையில் அந்த மனிதர் உங்களை மாற்றவில்லை. உங்கள் உள்ளே இருந்த பற்றுதல்தான் உங்களை உடைத்தது. நேசியுங்கள், ஆனால் பற்றிக் கொள்ளாதீர்கள். அன்பு என்பது திறந்த கையை போன்றது. மோகம் என்பது இறுக்கமாக மூடிய கையை போன்றது. மூடிய கையில் வலி இருக்கும், திறந்த கையில் அமைதி இருக்கும். மோகம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே பயப்பட வைக்கும். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்கிறது. நிகழ்காலத்தில் நீங்கள் அவருடன் இருக்கிறீர்களா? அப்படியானால் அந்த கணத்தை முழுமையாக வாழுங்கள். நாளைய பயத்தால் இன்றைய மகிழ்ச்சியை அழிக்க வேண்டாம். தியானம் ஏன் முக்கியம் தெரியுமா? ஏனெனில் தியானம் மனதை எதிர்காலத்திலிருந்தும் கடந்த காலத்திலிருந்தும் இழுத்து நிகழ்காலத்தில் நிறுத்துகிறது. நிகழ்காலத்தில் மோகம் இல்லை, அங்கு விழிப்புணர்வு மட்டுமே உள்ளது. ஒரு நதியை பாருங்கள், அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது எந்த ஒரு இடத்தையும் பிடித்து கொண்டு நிற்காது. அதனால்தான் அது எப்போதும் புதிதாக இருக்கிறது. மனிதனும் அப்படித்தான் வாழ வேண்டும். நினைவுகளை வைத்திருக்கலாம், ஆனால் அவற்றில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அன்பு இருக்கலாம், ஆனால் அதில் அடிமையாக கூடாது. ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அவரை வரவேற்குங்கள். அவர் செல்ல வேண்டிய நேரம் வந்தால் அமைதியாக வழி அனுப்புங்கள். இதுவே வாழ்க்கையின் முதிர்ச்சி. மோகம் அழுவது கற்றுக் கொடுக்கிறது, அன்பு ஆசீர்வதிப்பதை கற்றுக் கொடுக்கிறது. மோகம் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறது, அன்பு நான் என்ன கொடுக்க முடியும் என்று கேட்கிறது. இந்த இரண்டு கேள்விகளுக்கிடையேயான முழு ஆன்மீக வாழ்க்கையும் அடங்கியுள்ளது. உங்களுக்குள் அமைதி பிறந்துவிட்டால் நீங்கள் யாரையும் இழப்பதற்கு பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் உணர்வீர்கள், யாரும் யாருடைய சொத்து அல்ல, அனைவரும் வாழ்க்கையின் பயணிகள். சிலர் சிறிது தூரம் நம்முடன் நடக்கிறார்கள், சிலர் நீண்ட தூரம் வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் மனமே உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தில்தான் உண்மையான காதல் மலர்கிறது. மோகம் என்பது வெளியில் இருக்கும் ஒருவரால் உருவாகும் ஒன்று அல்ல, அது நம் உள்ளத்தில் இருக்கும் ஒரு நிறைவேறாத தேவையின் வெளிப்பாடாகும். ஒரு சிறிய குழந்தையை கவனித்து பாருங்கள். அவன் தனது தாயின் கையை பிடித்து கொண்டு நடக்கிறான். அது இயல்பான சார்பு. ஆனால் வயது அதிகரித்த பிறகும் அதே மனநிலையில் இருந்தால் அந்த சார்பு வளர்ச்சியை தடுக்கிறது. உடல் வளர்ந்தாலும் மனம் வளரவில்லை என்றால் ஒவ்வொரு உறவிலும் நாம் பாதுகாப்பை தேட ஆரம்பிக்கிறோம்.
அதனால்தான் சிலர் வாழ்க்கை துணையை தேடுவதில்லை, அவர்கள் பாதுகாப்பை தேடுகிறார்கள். சிலர் நண்பனை தேடுவதில்லை, அவர்கள் தனிமையிலிருந்து தப்பிக்க ஒரு இடத்தை தேடுகிறார்கள். சிலர் காதலை தேடுவதில்லை, அவர்கள் தங்கள் உள்ளேயுள்ள வெற்றிடத்தை மறைக்க முயல்கிறார்கள். இங்கேதான் மிகப்பெரிய தவறு நடக்கிறது. ஏனெனில் எந்த மனிதரும் உங்கள் உள்ளேயுள்ள வெற்றிடத்தை நிரந்தரமாக நிரப்ப முடியாது. அவர் சில நாட்களுக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம், சில ஆண்டுகள் உங்களுடன் நடக்கலாம். ஆனால் அவர் உங்கள் ஆன்மாவின் மூலமாக மாற முடியாது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத மனமே மோகத்தை உருவாக்குகிறது. மோகம் எப்போதும் ஒரு கற்பனையை உருவாக்குகிறது. இந்த மனிதர் எப்போதும் என்னுடன் இருப்பார், அவர் ஒருபோதும் மாறமாட்டார், நான் நினைப்பது போலவே அவர் வாழ்வார். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. மனிதர்கள் மாறுகிறார்கள், சூழ்நிலைகள் மாறுகின்றன, உணர்வுகள் மாறுகின்றன, காலம் மாறுகிறது. மாறாதது மாற்றமே. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு மோகத்தின் பிடி மெதுவாக தளரத் தொடங்கும். ஒரு மரத்தில் இருக்கும் இலைகளை நினைத்து பாருங்கள். காற்று வீசும்போது சில இலைகள் உதிர்கின்றன. மரம் அதற்காக அழுவதில்லை, ஏனெனில் அது அறிந்திருக்கிறது புதிய இலைகள் மீண்டும் பிறக்கும் என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். சில வருவார்கள், சில செல்வார்கள். ஆனால் வாழ்க்கையின் ஓட்டம் ஒருபோதும் நின்றுவிடாது. மோகம் மட்டும் அந்த ஓட்டத்தை நிறுத்த முயற்சிக்கிறது. அது கடந்த காலத்தை பிடித்து கொண்டு நிற்கச் செய்கிறது. அதனால் மனம் எப்போதும் சோர்வாக இருக்கிறது. மோகமுள்ள மனிதன் நிகழ்காலத்தை வாழ முடியாது. அவன் நினைவுகளிலோ அல்லது எதிர்கால கவலைகளிலோ வாழ்கிறான். ஆனால் விழிப்புணர்வுடன் வாழ்பவன் இந்த கணத்தை மட்டுமே முழுமையாக அனுபவிக்கிறான். இந்த கணமே வாழ்க்கை, இந்த கணமே உண்மை. மீதமுள்ளவை எல்லாம் மனத்தின் கற்பனைகள். நீங்கள் உங்களையே ஒரு கேள்வி கேளுங்கள். நான் இந்த மனிதரை உண்மையாக நேசிக்கிறேனா, அல்லது அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று பயப்படுகிறேனா? இந்த கணமே வாழ்க்கை, இந்த கணமே உண்மை. மீதமுள்ளவை எல்லாம் மனத்தின் கற்பனைகள். நீங்கள் உங்களையே ஒரு கேள்வி கேளுங்கள். நான் இந்த மனிதரை உண்மையாக நேசிக்கிறேனா, அல்லது அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று பயப்படுகிறேனா? இந்த இரண்டு கேள்விகளுக்கிடையேயான வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். ஏனெனில் காதல் ஒருபோதும் பயத்தை உருவாக்காது. பயம் இருக்கும் இடத்தில் பற்றுதல் தான் இருக்கும். பற்றுதல் இருக்கும் இடத்தில் சுதந்திரம் இருக்காது. சுதந்திரம் இல்லாத இடத்தில் ஆனந்தமும் இருக்காது. உண்மையான அன்பு என்பது ஒருவரை மாற்ற முயற்சிப்பது அல்ல, அவரை அவர் இருப்பது போல என்பது அன்பு. அவரது சுதந்திரத்தை மதிப்பதே அன்பு. அவரது பயணத்தை ஆசீர்வதிப்பதே அன்பு. மோகம் மட்டும் என் விருப்பப்படி நீ வாழ வேண்டும் என்று கட்டளையிடும். அன்பு நீ உன் உண்மையை வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கும். இதுவே இரண்டிற்கும் இடையிலான மிகப்பெரிய வேறுபாடு. நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொண்ட நாளிலிருந்து மற்றவர்களை பற்றிய உங்கள் பயம் குறையத் தொடங்கும். ஏனெனில் உங்களுக்குள் இருக்கும் அன்பு வெளியில் இருக்கும் யாரையும் சார்ந்திருக்காது. அது உங்களுடைய இயல்பாக மாறிவிடும். அப்போது நீங்கள் யாரையும் இழந்தாலும் உங்கள் அமைதியை இழக்க மாட்டீர்கள். ஏனெனில் உங்கள் அமைதியின் மூலாதாரம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். ஒரு மனிதன் ஏன் ஒருவரிடம் அதிகமாக பற்றுக் கொள்கிறான்? இந்த கேள்விக்கான பதில் அவன் வெளிப்புற வாழ்க்கையில் இல்லை, அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது. நாம் யாரையாவது இழப்பதற்கு அஞ்சுவதில்லை, அவர்கள் நம்முள் உருவாக்கிய உணர்வை இழப்பதற்குத்தான் அஞ்சுகிறோம். ஒருவர் நம்மை புரிந்து கொள்கிறார் என்று தோன்றுகிறது, ஒருவர் நம்மை மதிக்கிறார் என்று தோன்றுகிறது, ஒருவர் நம்மை கவனிக்கிறார் என்று தோன்றுகிறது. மெதுவாக அந்த உணர்வுகளே நமக்கு பழக்கமாகி விடுகின்றன. ஒரு நாள் அந்த மனிதர் சிறிது தூரம் சென்றாலும் நம் மனம் உடனே கதைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. அவர் என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டாரோ? நான் இனி அவருக்கு முக்கியமில்லையோ? அவர் வேறு யாரையாவது விரும்புகிறாரோ? இந்த கேள்விகள் உண்மையிலிருந்து வருவதில்லை, அவை பயத்திலிருந்து வருகின்றன. பயம் எப்போதும் ஆதாரமில்லாத கற்பனைகளை உருவாக்கும். அதனால்தான் மோகமுள்ள மனிதன் உண்மையை பார்க்க
பார்க்க முடியாது. அவன் தனது பயத்தை மட்டுமே பார்க்கிறான். ஒரு அமைதியான ஏரியில் கல்லை எறிந்தால் அலைகள் எழும். அந்த அலைகள் இருக்கும் வரை ஏரியின் அடிப்பகுதியை பார்க்க முடியாது. அதுபோல மனம் பயத்தாலும் மோகத்தாலும் கலங்கி இருக்கும் போது வாழ்க்கையின் உண்மையையும் உறவின் உண்மையையும் பார்க்க முடியாது. அமைதி வந்த பிறகே தெளிவு பிறக்கும். தெளிவு வந்த பிறகே விடுதலை கிடைக்கும். நீங்கள் யாரையாவது உண்மையாக நேசித்தால் அவர்களின் சுதந்திரத்தையும் நேசிக்க வேண்டும். அவர்கள் சிரிக்கட்டும், அவர்கள் வளரட்டும், அவர்கள் தங்கள் கனவுகளை அடையட்டும். அவர்கள் உங்களுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களின் நலனுக்காக மனதார வாழ்த்த முடிந்தால் அதுவே உண்மையான அன்பு. ஆனால் மோகம் அப்படி செய்யாது. மோகம் எப்போதும் சொல்வது, நீ என் அருகிலேயே இருக்க வேண்டும், நீ என்னை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த வார்த்தைகள் காதலின் மொழி அல்ல, இவை பயத்தின் மொழி. பலர் நினைக்கிறார்கள், அவரை இழந்து விட்டால் நான் உடைந்து போய்விடுவேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இதற்கு முன்பும் வாழ்ந்தீர்கள். அவரை சந்திப்பதற்கு முன்பும் நீங்கள் சுவாசித்தீர்கள், சிரித்தீர்கள், கனவு கண்டீர்கள். அப்படி இருக்க ஏன் இப்போது உங்கள் முழு வாழ்க்கையும் ஒரே மனிதரின் மீது தங்கி இருக்க வேண்டும்? இந்த கேள்வியை உங்களிடம் நேர்மையாக கேளுங்கள். மனம் முதலில் பதில் சொல்ல மறுக்கும். ஆனால் அமைதியாக தியானத்தில் அமர்ந்தால் பதில் மெதுவாக உங்களுக்குள் எழும். நீங்கள் ஒருபோதும் முழுமையற்றவராக இல்லை. நீங்கள் உங்களை மறந்து விட்டீர்கள். அதனால்தான் மற்றவர்களை பற்றி கொண்டீர்கள். ஒரு விளக்கை மற்றொரு விளக்கால் ஏற்றலாம். ஆனால் அந்த ஒளி ஏற்கனவே முதல் விளக்கில் இருந்ததால்தான் அது சாத்தியமானது. அதேபோல் மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்பை நினைவூட்டலாம். ஆனால் அன்பின் மூலாதாரம் அவர்கள் அல்ல, அது உங்கள் உள்ளத்தில் ஏற்கனவே இருந்தது. தியானம், விழிப்புணர்வு, மௌனம், இந்த மூன்றும் உங்களை மீண்டும் உங்களிடம் அழைத்துச் செல்லும். நீங்கள் உங்களிடம் திரும்பும் நாளே மோகத்தின் சங்கிலிகள் பலவீனமாகத் தொடங்கும். அப்போது உறவுகள் சுமையாக இருக்காது, அவை ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் யாரையும் இழக்க பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் உண்மையான அன்பு ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை. மாறுவது மனிதர்கள், மாறாதது அன்பின் தூய்மை. அந்த தூய்மையை உங்கள் உள்ளத்தில் கண்டுபிடியுங்கள். அப்போது வாழ்க்கை முழுவதும் அமைதியாக மாறும். மோகத்தின் மிக ஆபத்தான தன்மை என்னவென்றால், அது மெதுவாக அன்பின் உருவத்தை எடுத்துக்கொள்கிறது. அதனால் பெரும்பாலான மக்கள் அதை உண்மையான காதல் என்று தவறாக நம்பிவிடுகிறார்கள். ஆனால் விழிப்புணர்வுடன் கவனித்தால் அன்புக்கும் மோகத்திற்கும் இடையிலான வேறுபாடு மிகவும் தெளிவாக தெரியும். உண்மையான அன்பு ஒருபோதும் மற்றவரின் சுதந்திரத்தை பறிக்காது. அது ஒரு மலரை போன்றது. மலர் தனது மணத்தை யாருக்காகவும் கட்டாயப்படுத்தாது. அது இயல்பாகவே மணம் வீசுகிறது. யார் அருகில் வருகிறார்களோ அவர்கள் அந்த மணத்தை அனுபவிக்கிறார்கள். யார் விலகிச் செல்கிறார்களோ அவர்களை அது தடுக்காது. அதேபோல் உண்மையான அன்பும் யாரையும் கட்டிப்பிடித்து வைத்திருக்க முயற்சிக்காது. அது ஒரு ஆற்றை போல ஓடிக்கொண்டே இருக்கும். அது தன் இயல்பை மாற்றாது. ஆனால் மோகம் அப்படியல்ல. மோகம் எப்போதும் உரிமை கோரும். நீ எனக்கே சொந்தம், நான் சொல்வது போல நீ வாழ வேண்டும், என்னை விட்டு போக உனக்கு உரிமை இல்லை. இந்த எண்ணங்கள் வெளியில் வார்த்தைகளாக வராவிட்டாலும் உள்ளுக்குள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவே மனதின் சிறை. மனிதன் மற்றவரை கட்டி போடுகிறான் என்று நினைக்கிறான். ஆனால் உண்மையில் அவனே தனது மனதை சங்கிலியால் கட்டிக்கொள்கிறான். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மோகம் அதிகமாக இருக்கும்போது ஒரு சிறிய செய்திக்கு பதில் வராதாலும் மனம் கலங்குகிறது. ஒரு அழைப்பு எடுக்கப்படாவிட்டாலும் 1000 சந்தேகங்கள் தோன்றுகின்றன. ஒரு நாள் பேசவில்லை என்றாலே உறவு முடிந்து விட்டதாக மனம் முடிவு செய்து விடுகிறது. இவை அனைத்தும் அன்பின் அறிகுறிகள் அல்ல. இவை மனத்தின் பாதுகாப்பின்மையின் அறிகுறிகள். உண்மையான அன்பு நம்பிக்கையை உருவாக்கும். மோகம் சந்தேகத்தை உருவாக்கும். அன்பு மனதை விரிவுபடுத்தும். மோகம் மனதை சுருக்கிவிடும். அன்பு அமைதியை அளிக்கும். மோகம் பதற்றத்தை அளிக்கும். இதனால் நீங்கள் அனுபவிப்பது அன்பா அல்லது மோகமா என்பதை அறிய மிகவும் எளிய ஒரு வழி உள்ளது. உங்களை நீங்களே கேளுங்கள். இந்த உறவில் நான் அமைதியாக இருக்கிறேனா அல்லது எப்போதும் பயத்துடனும் பதட்டத்துடனும் இருக்கிறேனா? பதில் இரண்டாவது என்றால் அது அன்பு அல்ல, அது மோகத்தின் நிழல். மோகம் எப்போதும் எதிர்பார்ப்புகளின் மீது வாழ்கிறது. அவர் இப்படி செய்ய வேண்டும், அவர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்போதும்
எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது மனம் கோபமாகிறது. அந்த கோபம் மெதுவாக வேதனையாக மாறுகிறது. வேதனை வெறுப்பாக மாறுகிறது. ஒரு காலத்தில் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொன்ன மனமே பின்னர் நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறது. ஏனெனில் அது அன்பு இல்லை, அது எதிர்பார்ப்பின் மீது கட்டப்பட்ட மோகமாக இருந்தது. உண்மையான அன்பு எதிர்பார்ப்பில்லாதது. அது கிடைக்க வேண்டுமென்று கேட்காது. அது கொடுக்க தெரியும். அது நன்றி சொல்ல தெரியும். அது விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாலும் அமைதியாக ஆசீர்வதிக்க தெரியும். இந்த மனநிலை ஒரே நாளில் வராது. அது விழிப்புணர்வின் மூலம் மெதுவாக வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள். உங்கள் மனம் யாரை தேடுகிறது என்பதை கவனியுங்கள். யாரை நினைத்து துன்பப்படுகிறது என்பதை பாருங்கள். அந்த எண்ணங்களை தடுக்காதீர்கள். அவற்றோடு சண்டை போடாதீர்கள். வெறும் சாட்சியாக இருங்கள். சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். எண்ணங்கள் வருகிறன, அவை செல்கின்றன. உணர்ச்சிகள் எழுகின்றன, அவை மறைகின்றன. ஆனால் அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் மட்டும் மாறாமல் இருக்கிறீர்கள். அந்த சாட்சியை அறிந்து கொள்வதே ஆன்மீக விழிப்பு. அங்கே மோகத்திற்கு இடமில்லை. அங்கே சுதந்திரம் மட்டுமே உள்ளது. மோகம் மனிதனை மெதுவாக தனது உண்மையான இயல்பிலிருந்து விலக்கத் தொடங்குகிறது. ஆரம்பத்தில் அது அன்பை போல தோன்றுகிறது. பின்னர் அது பழக்கமாகிறது. அதன் பிறகு அது தேவையாக மாறுகிறது. இறுதியில் அது இல்லாமல் வாழ முடியாது என்று மனம் நம்பத் தொடங்குகிறது. இதுவே மோகத்தின் ஆழமான வலை. மனம் ஒரு மனிதரை இழப்பதற்கு முன்பே அவரை இழக்கக்கூடும் என்ற பயத்தில் வாழ ஆரம்பிக்கிறது. அந்த பயம் ஒவ்வொரு நாளும் நம் ஆற்றலை மெதுவாக உறிஞ்சுகிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மோகம் அதிகமாக இருக்கும்போது மனம் அமைதியாக இருப்பதில்லை. அது எப்போதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே இருக்கும். அவர் இப்போது என்ன செய்கிறார்? என்னை நினைக்கிறாரா? ஏன் இன்னும் பதில் வரவில்லை? நான் அவருக்கு முக்கியமா? இந்த கேள்விகளுக்கு முடிவே இல்லை. ஏனெனில் மனம் பதிலை தேடுவதில்லை. அது தனது பயத்தை உண்மையாக்க முயற்சிக்கிறது. அதனால் எவ்வளவு பதில் கிடைத்தாலும் மனம் திருப்தி அடைவதில்லை. இன்று ஒரு செய்தி வந்தால் நாளை 2 செய்திகளை எதிர்பார்க்கும். இன்று ஒரு அழைப்பு வந்தால் நாளை இன்னும் அதிக கவனத்தை விரும்பும். மோகம் எப்போதும் இன்னும் வேண்டும் என்று கேட்கும். அதற்கு நிறைவு என்றே இல்லை. அன்பு மட்டும் இருப்பதே போதும் என்று சொல்லும். இதுவே அன்புக்கும் மோகத்திற்கும் இடையிலான மிகப்பெரிய வேறுபாடு. ஒரு மரத்தை நினைத்து பாருங்கள். அது சூரியனிடமும் மழையிடமும் காற்றிடமும் நன்றி கூறுகிறது. ஆனால் அவற்றை பிடித்து கொள்ள முயற்சிப்பதில்லை. அவை வந்தால் ஏற்றுக்கொள்கிறது, சென்றால் அமைதியாக விடுகிறது. அதனால்தான் அது தொடர்ந்து வளர்கிறது. மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும். உறவுகள் வரட்டும், அன்பு வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும். ஆனால் அவற்றை நிரந்தரமாக பிடித்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை ஒரு ஓடும் நதி. அதில் எதுவும் நிலையாக இருப்பதில்லை. நீங்கள் ஒரு நதியில் கையை வைத்தால் அடுத்த நொடி அதே தண்ணீரை தொட முடியாது. அதேபோல வாழ்க்கையும் ஒவ்வொரு கணமும் புதிதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. மோகம் இந்த மாற்றத்தை ஏற்க மறுக்கிறது. அதனால்தான் அது வேதனையை உருவாக்குகிறது. மாற்றத்தை எதிர்க்கும் மனமே துன்பத்தின் காரணம். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனமே அமைதியின் இல்லம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரிவையும் நினைத்து பாருங்கள். அந்த நேரத்தில் உலகமே முடிந்துவிட்டது என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் இன்று நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள், இன்னும் சுவாசிக்கிறீர்கள், இன்னும் வாழ்க்கை உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்கிறது. அப்படியானால் அப்போது உங்கள் மனம் சொன்னது உண்மையா? இல்லை, அது பயத்தின் குரல். பயம் எப்போதும் எதிர்காலத்தை இருளாகவே காட்டும். ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு காலையிலும் புதிய ஒளியை தருகிறது. அதனால் மனம் சொல்வதையெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமில்லை. மனதை பாருங்கள், அதை பின்தொடர வேண்டாம். நீங்கள் மனம் அல்ல, நீங்கள் மனத்தை கவனிக்கும் விழிப்புணர்வு. இந்த உண்மை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் மோகத்தின் பிடி பலவீனமாக தொடங்கும். ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், யாரையும் இழந்ததால் நான் உடையவில்லை, என் கற்பனைகள் தான் உடைந்தன. யாரும் என்னுடைய வாழ்க்கையை எடுத்துச் செல்லவில்லை. நான் என்னையே மறந்து விட்டேன். இப்போது மீண்டும் என்னை கண்டுபிடித்து விட்டேன். அந்த நொடியில் நீங்கள் யாரையும் வெறுக்க மாட்டீர்கள், யாரையும் குற்றம் சாட்ட மாட்டீர்கள். அனைவரும் நன்றியுடன் நினைப்பீர்கள். ஏனெனில் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடமாக வந்தவர்கள்.
அவர்கள் உங்களை விட்டுச் சென்றதன் மூலம் உங்களை உங்களிடமே திரும்ப அழைத்தவர்கள். அதுவே ஆன்மீக விழிப்புணர்வின் தொடக்கம். அங்கேயிருந்து தொடங்கும் அன்பு இனி ஒருபோதும் மோகமாக மாறாது. ஏனெனில் அது சுதந்திரத்தின் மீது கட்டப்பட்ட அன்பு. சுதந்திரத்தில் பிறந்த அன்பு மட்டுமே நிலையான அமைதியை அளிக்கும். மோகம் உருவாகும் மிக ஆழமான காரணங்களில் ஒன்று அகங்காரம். பலர் மோகத்தை காதலாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது காதல் அல்ல, நான் என்ற உணர்வின் விரிவாக்கம். யாரோ ஒருவர் நம்மை முக்கியமானவராக நினைக்கிறார் என்ற உணர்வு அகங்காரத்திற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். யாராவது நம்மை தேடினால், நம்மை நினைத்தால், நம்மிடம் ஆலோசனை கேட்டால், நம்மை இல்லாமல் வாழ முடியாது என்று சொன்னால் மனம் ஒரு மறைமுக மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. அந்த மகிழ்ச்சி அன்பிலிருந்து வருவதில்லை, அது அகங்காரத்திற்கு கிடைக்கும் உணவாகும். அதனால்தான் அந்த மனிதர் திடீரென்று மாறும்போது நமக்கு ஏற்படும் வலி முழுவதும் காதலின் காரணமாக இருக்காது. நம் அகங்காரம் காயமடைந்ததால் தான் அது அதிகமாக தோன்றும். நாம் அடிக்கடி சொல்லும் ஒரு வாக்கியம், அவர் எனக்கு இப்படி செய்வார் என்று நான் நினைக்கவே இல்லை. உண்மையான அன்பு ஒருபோதும் கணக்கு போடாது. அன்பு ஒரு வர்த்தகம் அல்ல, அது ஒரு இயல்பான ஓட்டம். சூரியன் ஒளி தரும்போது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பார்த்து ஒளி தருவதில்லை. மரம் நிழல் கொடுக்கும் போது யார் நன்றி சொல்வார்கள் என்று எதிர்பார்ப்பதில்லை. நதி ஓடும்போது யார் தண்ணீர் குடிப்பார்கள் என்று தேர்வு செய்வதில்லை. இயற்கையின் ஒவ்வொரு வெளிப்பாடும் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. அது கொடுக்கிறது, ஆனால் பிடித்து கொள்ளாது. மனிதன் மட்டும் கொடுத்த பிறகு உரிமை கோரத் தொடங்குகிறான். அதில்தான் மோகத்தின் நஞ்சு மறைந்து இருக்கிறது. அகங்காரம் எப்போதும் ஒப்பீடு செய்கிறது. அவர் மற்றவர்களுடன் அதிகமாக பேசுகிறார். என்னைப் போல அவரை யாரும் நேசிக்க மாட்டார்கள். எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்தை வேறு யாரோ எடுத்து விட்டார்கள். இந்த எண்ணங்கள் அனைத்தும் அகங்காரத்தின் குரல்கள், அன்பின் குரல் அல்ல. அன்பு ஒப்பிடாது, அன்பு போட்டியிடாது, அன்பு இருப்பதை மட்டும் விரும்புகிறது. நீங்கள் உங்கள் அகங்காரத்தை கவனிக்க தொடங்கும் போது அது மெதுவாக பலவீனமாகிறது. ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் இருள் தானாக மறைந்து விடுகிறது. விழிப்புணர்வு வந்தவுடன் அகங்காரமும் மோகமும் மெதுவாக கரையத் தொடங்கும். அப்போது நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்குவீர்கள். யாரையும் இழக்க பயம் இருக்காது. யாரையும் பிடித்து கொண்டு வாழ வேண்டியதில்லை. ஏனெனில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், உண்மையான செல்வம் உறவுகள் அல்ல, உண்மையான செல்வம் உங்கள் உள்ளத்தின் அமைதி. இப்போது நாம் மோகத்திலிருந்து விடுபடும் உண்மையான பாதையை பற்றி பேசுவோம். மோகத்தை வலுக்கட்டாயமாக விட்டுவிட முடியாது. ஒரு விஷயத்தை நீரில் அழுத்தி வைத்திருக்கும் பந்தை போல நினைத்து பாருங்கள். அதை எவ்வளவு வலிமையாக நீருக்குள் தள்ளினாலும் கையை விட்டவுடன் அது மீண்டும் மேலே வந்துவிடும். அதனால் மோகத்திலிருந்து விடுபடுவதற்கான முதல் படி ஏற்றுக்கொள்வது. ஆம், என் மனத்தில் பற்றுதல் இருக்கிறது. ஆம், நான் ஒருவரை இழக்க பயப்படுகிறேன். இந்த உண்மைகளை மறைக்காமல் ஏற்றுக்கொள்ளும் நொடியில் மாற்றம் ஆரம்பமாகிறது. விழிப்புணர்வு என்பது மாற்றத்தின் கதவு. வெறும் சாட்சியாக இருங்கள். மனம் அந்த மனிதரை நினைத்தால் அதையும் அமைதியாக கவனியுங்கள். அது ஒரு மேகம் போல வந்திருக்கிறது. அது வந்தது போலவே ஒரு நாள் மறைந்துவிடும். நீங்கள் மேகம் அல்ல, நீங்கள் வானம். மேகங்கள் வரலாம் போகலாம், ஆனால் வானம் மாறுவதில்லை. இந்த உண்மையை தினமும் அனுபவிக்க தொடங்கினால் மனத்தின் பிடி குறையும். ஒரு நாள் நீங்கள் அந்த மனிதரை நினைத்தாலும் வேதனை இருக்காது, நன்றி மட்டும் இருக்கும். ஏனெனில் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியராக வந்திருந்தார். சில மனிதர்கள் நம்மை விழிக்கச் செய்யவே வருகிறார்கள். வாழ்க்கை யாரையும் நிரந்தரமாக நமக்காக வைத்திருக்காது. நாமும் நமது பாதையில் முன்னேற வேண்டும், நின்றுவிடக்கூடாது. ஏனெனில் நின்று கொண்டிருக்கும் தண்ணீர் கெட்டுப்போகும். ஓடிக்கொண்டே இருக்கும் நதி மட்டும் எப்போதும் சுத்தமாக இருக்கும். உங்கள் மனமும் அப்படித்தான். விடுவித்து முன்னேறினால் அது ஞானமாக மாறும். மோகம் உடைந்து போகும் தருணம் ஒரு புதிய விழிப்புணர்வின் பிறப்பு. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது தனது பழைய வடிவத்தை இழக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு அது அழிந்து விட்டது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த விதை அழிவதில்லை. அது ஒரு புதிய மரமாக மாறத் தயாராகிறது. மோகமும் அப்படித்தான்.
அது உடையும் போது உங்கள் பழைய அடையாளம் உடைகிறது. நான் இவரில்லாமல் வாழ முடியாது, இவர்தான் என் உலகம், இவர்தான் என் மகிழ்ச்சி. இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் மெதுவாக கரைந்தோகின்றன. முதல் சில நாட்களில் மனம் மிகவும் வலிக்கலாம், அது இயல்பானது. அந்த வலியை எதிர்க்க வேண்டாம். ஒவ்வொரு கண்ணீரும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறது. நீ உண்மையில் யாரை இழந்தாய்? அந்த மனிதரையா, அல்லது அவர் மீது கட்டியிருந்த உன் கற்பனையையா? இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் திசை மாறும். நாம் பெரும்பாலும் மனிதர்களை நேசிப்பதில்லை, அவர்களை பற்றிய நம் கற்பனையைத்தான் நேசிக்கிறோம். அவன் அன்பு செய்வான், ஆனால் தனது ஆன்மாவின் மையத்தை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டான். அமைதி என்பது உள்ளிருந்து மலர வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் சிறிது நேரம் செலவிடுங்கள், தியானம் செய்யுங்கள், இயற்கையுடன் நேரம் கழியுங்கள். நீங்கள் உங்களுடன் நட்பாக மாறும்போது உலகம் முழுவதும் மாறியதாக தோன்றும். ஏனெனில் உண்மையான மாற்றம் வெளியே நிகழ்வதில்லை, அது எப்போதும் உள்ளேதான் தொடங்குகிறது. ஒரு கஸ்தூரி மான் தனது உடலில் இருக்கும் நறுமணத்தை அறியாமல் காடு முழுவதும் அந்த மணத்தின் மூலத்தை தேடுவது போல மனிதனும் தனது உள்ளத்தில் இருக்கும் அன்பை அறியாமல் உலகம் முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அவன் நின்று தனது உள்ளத்தை நோக்கி பார்க்கும்போது அவன் உணர்கிறான், நான் தேடிய அனைத்தும் என்னுள் இருந்ததே. அந்த அனுபவம் வந்த பிறகு அன்பு இனி பிச்சை கேட்காது, அது பகிரத் தொடங்கும், அது ஆசீர்வதிக்கும், அது விடுதலையை அளிக்கும். இதுவே மோகத்தின் முடிவும் உண்மையான அன்பின் தொடக்கமும் ஆகும். இப்போது இந்த பயணத்தின் இறுதி நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் நாம் கேட்ட கேள்வி மிகவும் எளிமையானதாக இருந்தது. ஒருவர் மீது ஏற்பட்ட மோகத்தை எப்படி விடுவது? ஆனால் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், இந்த கேள்வியின் பதில் ஒருவரை விட்டுச் செல்வதில் இல்லை, நம்மை நாமே மீண்டும் கண்டுபிடிப்பதில்தான் இருக்கிறது. மோகம் என்பது ஒருவருடன் இணைந்திருப்பது அல்ல, நம்மை நாமே இழந்து விடுவதுதான் மோகம். நம்முடைய மகிழ்ச்சியை, அமைதியை, மதிப்பை, வாழ்வின் அர்த்தத்தை மற்றொருவரிடம் ஒப்படைக்கும் தருணத்தில் நாம் மோகத்தின் கதவை திறந்து விடுகிறோம். ஆனால் ஒரு நாள் நாம் நம்முள் திரும்பும் போது, நமது உள்ளத்தின் அமைதியை உணரும் போது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. அப்போது நாம் உணர்கிறோம், என்னை முழுமையாக்க யாரும் தேவையில்லை, என்னுள் ஏற்கனவே முழுமை இருக்கிறது. இந்த உணர்வே ஆன்மீக சுதந்திரத்தின் ஆரம்பம். நீங்கள் இனிமேல் அன்பு செய்ய மாட்டீர்கள் என்பதல்ல, மாறாக முதல் முறையாக உண்மையான அன்பு செய்ய தொடங்குவீர்கள். ஏனெனில் இப்போது உங்கள் அன்பில் பயம் இருக்காது, உரிமை இருக்காது, கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்காது, இழந்து விடுவோமோ என்ற பதற்றம் இருக்காது. அதற்கு பதிலாக நம்பிக்கை இருக்கும், மரியாதை இருக்கும், சுதந்திரம் இருக்கும், கருணை இருக்கும். உண்மையான அன்பு எப்போதும் மற்றவரை மாற்ற முயற்சிக்காது, அது முதலில் நம்மையே மாற்றுகிறது. அது நம் இதயத்தை மென்மையாக்குகிறது, நம் மனதை அமைதிப்படுத்துகிறது, நம் ஆன்மாவை விழிப்படையச் செய்கிறது. அதனால்தான் அன்பு என்பது ஒரு உறவு அல்ல, அது ஒரு நிலை, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு விழிப்புணர்வு. நீங்கள் உங்களையே நேசிக்கத் தொடங்கும் நாளிலிருந்து உலகமே உங்களுக்கு எதிரியாக தெரியாது. யாருடைய வெற்றியும் உங்களை பொறாமைப்படுத்தாது, யாருடைய பிரிவும் உங்களை உடைக்காது, யாருடைய மறுப்பும் உங்கள் மதிப்பை குறைக்காது. ஏனெனில் உங்கள் மதிப்பு இனி வெளியிலிருந்து வருவதில்லை, அது உங்கள் உள்ளத்தின் அமைதியிலிருந்து வருகிறது. இந்த உலகத்தில் எல்லாமே மாறும். உடல் மாறும், வயது மாறும், உறவுகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், சிந்தனைகள் மாறும். ஆனால் இந்த மாற்றங்களின் நடுவிலும் மாறாத ஒன்று இருக்கிறது. அது உங்கள் விழிப்புணர்வு, அது உங்கள் உண்மையான இருப்பு. அதை அறிந்த மனிதன் ஒருபோதும் தனிமையாக இருப்பதில்லை. ஏனெனில் அவன் தன்னுடனேயே நட்பாக இருக்கிறான், தன்னையே நேசிக்கிறான், தன்னையே ஏற்றுக்கொள்கிறான். அதனால் அவனுடைய அன்பு உலகம் முழுவதும் பரவுகிறது. அவன் யாரையும் பிடித்து கொள்ள வேண்டியதில்லை, யாரையும் இழப்பதற்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் அவன் அறிந்திருக்கிறான், வாழ்க்கை என்பது பிடித்து கொள்வதல்ல, வாழ்க்கை என்பது அனுபவித்து நன்றி கூறி விடுவிப்பது. ஒருவர் உங்கள் வாழ்க்கைக்கு வந்தால் அவரை அன்புடன் வரவேற்குங்கள். அவர் உங்களுடன் இருக்கும் வரை முழு மனதுடன் அவரை மதியுங்கள். அவர் செல்ல வேண்டிய நேரம் வந்தால் அவரை ஆசீர்வதித்து அனுப்புங்கள். ஏனெனில் உண்மையான அன்பு பிரிவால் இறக்காது, அது நினைவாக மாறும், நன்றியாக மாறும்,
ஞானமாக மாறும். இந்த உலகத்தில் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய செல்வம் பணம் அல்ல, புகழ் அல்ல, உறவுகளும் அல்ல, உங்கள் உள்ளத்தின் அமைதிதான். அந்த அமைதியை அடைந்த மனிதன் எதையும் இழந்தாலும் உடைய மாட்டான். ஏனெனில் அவன் தன்னையே கண்டுபிடித்து விட்டான். இறுதியாக இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மோகம் சொல்வது நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பு சொல்வது நீ எங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியாக இரு. விழிப்புணர்வு சொல்வது நானும் முழுமை, நீயும் முழுமை. இந்த மூன்றில் கடைசி நிலையை அடையும் மனிதனே உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறான். அங்கே மோகத்திற்கு இடமில்லை, அங்கே பயத்திற்கு இடமில்லை, அங்கே உரிமைக்கு இடமில்லை. அங்கே எல்லையற்ற அன்பு மட்டுமே இருக்கிறது. அந்த அன்பே மனிதனை மனிதனிடமிருந்து தெய்வீக நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. அந்த அன்பே வாழ்க்கையின் உயர்ந்த உண்மை. இந்த உரையை முடிப்பதற்கு முன் ஒரு விஷயத்தை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதியச் செய்ய விரும்புகிறேன். வாழ்க்கையில் யாரையும் இழப்பது தோல்வி அல்ல, உங்களை நீங்களே இழப்பதுதான் உண்மையான தோல்வி. உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் மனதை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அமைதியை வெளியில் தேடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவும் அமைதியும் ஏற்கனவே உங்கள் உள்ளத்திலேயே இருக்கின்றன. மோகம் உங்கள் கண்களை வெளிப்புற உலகின் மீது நிலைநிறுத்துகிறது, ஆனால் விழிப்புணர்வு உங்கள் பார்வையை உங்களுக்குள் திருப்புகிறது. அந்த பயணத்தை தொடங்கும் தருணத்திலிருந்து வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும். இனி யாரையும் கட்டிப்பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. யாரையும் இழந்து விடுவோமோ என்ற பயமும் இருக்காது. ஏனெனில் உண்மையான அன்பு ஒருபோதும் சங்கிலி அல்ல, அது சுதந்திரம். எனவே உங்கள் வாழ்க்கையில் வருபவர்களை அன்புடன் வரவேற்குங்கள். அவர்கள் உங்களுடன் இருக்கும் வரை மனமாற நேசியுங்கள். அவர்கள் செல்ல வேண்டிய நேரம் வந்தால் நன்றியுடன் ஆசீர்வதித்து அனுப்புங்கள். இறுதியாக இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மோகம் மனிதனை பலவீனமாக்கும், அன்பு மனிதனை முழுமையாக்கும், விழிப்புணர்வு மனிதனை விடுதலை செய்யும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் அன்பும் அமைதியும் விழிப்புணர்வும் நிறைந்ததாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.